வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒயிட் சேமியா பாயசம் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவே கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் செமி லிக்விடாக நம்ம பார்க்க போகிறோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 150 ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும் நமக்கு. சூப்பராக இது தனியாக எப்போவுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம பாயச சேமியாவை நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக ப்ரௌனிஷாக வந்தால் தான் நமக்கு அந்த சேமியாலே நமக்கு ஒரு ஃப்ளேவர்னஸ் கிடைக்கும். வறுத்தா தான். அதனால் நம்ம லைட் ப்ரௌன் வரையும் வரணும். சிம்மில் வச்சு வறுத்தா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் ஜவ்வரிசி நல்லாவே ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு அணைச்சிட போகிறேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் வேக வச்சேன். நீங்கள் ரொம்ப வேக வச்சிடாதீங்க, அது கூழு மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு சேமியாவும் பாருங்கள் நல்லா சூப்பராக லைட் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த டைமில் ஜவ்வரிசியில் பால் ஆட் பண்ண போகிறோம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரா மில்காக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் நமக்கு திக்னஸ் நல்லா கொடுக்கும். அதுக்காக ஃபுல் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி விடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த சேமியாவை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். லைட்டாக சிம்மில் வச்சு தான் நம்ம கிளறி விடணும். இந்த அளவுக்கு நம்ம தூவி தான் விடணும். மொத்தமாக ஒரேடியாக போட்டோன்னா செட் ஆயிரும் நமக்கு சேமியா. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் கொஞ்சமாக ஆட் பண்ண சொல்லணும்னா கண்டென்ஸ்டு மில்க் நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க்லேயும் நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன் பிட்வீன் கேப்பில் நம்ம கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ண ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே நமக்கு போதும். கேஷ்யூ நல்லா முழுசாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடு நம்ம ஆட் பண்ணிடலாம் பாயசத்தில். பாருங்கள், போடும்போது அப்படி நம்ம மேலே மிதங்கி வந்தது. அந்தளவுக்கு ஒரு பிக்சர் எடுக்க சூப்பராகவும் இருந்தது. வாயில் தட்டுப்பட்டு சாப்பிடவும் நல்லாவும் இருந்தது. நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தான் கண்டென்ஸ்டு மில்க் லைட்டாக ஆட் பண்ணணும். நான் அதை வீடியோவை கேப்சர் பண்ண முடியல. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அல்டிமேட்டாக இருந்தது. ஏலக்காய் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான சேமியா பாயசம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.